ஓகே கண்டிப்பாக அவரை கல்யாணம் ஆகுது. வணக்கம். எங்கே இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஆத்தனை நோக்கி அடிக்கடி வரக்கூடிய ஒரு தாய்மொழி. இதுக்காக நிறைய பேர் சில கமெண்ட்ஸ் கேட்டீங்க, ஏன் ஆத்ம சப்போர்ட் நல்ல வழியில் பயணிக்க ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து. ஸோ டைவர்கள் கூட தான் நம்ம வந்து கலந்துக்கூடாது. ஒரு நல்ல ஆன்மா கூட ஒரு ஞானம் பெற்ற ஒரு மாமனிதர் கூட நம்ம பயணிக்கிறது இன்னைக்கு வந்து எதுக்காக இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று போயிருக்கோம் அப்படின்னா, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்வு வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு அப்பாவும் சரியாக அவருடைய சீடர்கள் எல்லாருமே இந்த விழாவுக்காக கஷ்டப்பட்டு நைட்லாம் தூங்கவே நான் வந்தோடனே கேட்டேன், கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இந்த தான். ஆனால் இந்த கிரெடிட்டு அவருக்கு போனால் இதில் நம்ம யோசிக்கிறோம். பொது சேவைக்காக அவர் இவ்வளோ இறங்கி பண்ணுறது தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பார்க்குற எல்லா விஷயமும் ஒன்று அவர் பண்ணுறது எல்லாமே. எனக்கு ஒரு ருத்ராட்சம் எடுத்துக்கிறேன். ருத்ராட்சம் காசியில் ருத்ராட்சம் காசிலேருந்து அவர் வாங்கிக்கிறோம். ஒரிஜினல் பியூர் ஒரிஜினல் ருத்ராட்சம். இதே ருத்ராட்சம் இங்கே 2000 3000 போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வரவங்களாகட்டும் அவருடைய சன்னதிக்கு வர எல்லாருக்குமே அந்த ருத்ராட்சம் பிரசாதமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள்லையுமே ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இங்கே டெய்லி பார்த்திங்கன்னா அன்னதானம் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அன்னதான சேவைகளாகட்டும் நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த சிவலோக ரத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஸ்வகுரு ஞான ஆத்மயோகி தர்மபீடத்தில் இந்த சிவலோக ரத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். முதல் வாகனம் சென்னையில் முதல் முறையாக இந்த சேவையை இப்போ ஆத்மயோகி தர்மபீடம் தான் வந்து துவங்கிருக்கு. இது என்ன பணிகளை செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் சென்னை இப்போ நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல பேதங்கள் வந்து ஆதரவு இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க ஆதரவுற்றவர் வந்து தன்னுடைய அம்மா இறந்துட்டாலோ அந்த மாதிரி காரணத்தில் தகனம் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆத்மயோகி தர்மபீடத்தில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிவலோக ரத யாத்திரையை வந்து உங்களை எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக தகனம் பண்ணி அந்த தகனம் பண்ண அந்த அஸ்தியை இந்த தர்மபீடமே இந்த அறக்கட்டளையே மொத்தமாக சேகரித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காசியில் கரைச்சி அவங்களுக்கு மோட்சமும் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆன்மாக்கான முக்தியும் வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சேவை தான். நீங்கள் இந்த வண்டியை வாங்கினதுக்கு 10 பிள்ளைங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கலாமே அப்படி இப்படின்னு நீங்கள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் இதை நாங்கள் பண்ணுறோன்னா, யார் எந்த துறையில் பயணிக்கிறாங்களோ அவங்க அந்த துறை சார்ந்த சேவைகளை தான் பண்ண முடியும். எல்லாருமே எல்லா சேவையுமே பண்ண முடியாது. அப்போ கல்வித்துறை சார்ந்து பயணிக்கிறவங்க கல்விக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆன்மீகம் சார்ந்து இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி இதை தான் நாங்கள் பண்ண முடியும். அப்படி பார்த்தா இப்போ இந்த பீடத்துக்குள்ளே உள்ள போய் பாருங்க, அப்படி நிறைய பானையாக தங்கமாக வச்சுருக்கேன். நான் முதல் தடவை பார்த்தபோது என்னடா இப்படி தங்க பானை இருக்கு உள்ள 2 வாங்கிட்டு போய் ஒரு கோயிலை கட்டிடலான்னு பார்த்தா அது பூரா அஸ்திடா அப்படிங்கிறாரு. அது மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு 6000க்கும் மேற்பட்ட அஸ்திகளை ரெகுலராக எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துட்டுருக்காரு. புதுசாக இந்த முயற்சி தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி முதல் நாளில் இன்றைக்கி நிறைய சாது சன்னியாசிகள் பல்வேறு ஞானம் பெற்றவர்கள் முன்னிலையே பல்வேறு சிவனடியார்கள் மத்தியில் கைலாய வாத்தியங்க சிவனுடைய திருவாசகம் எல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்து பவர் ஸ்டார் வந்திருந்தார், எம்எல்ஏ வந்திருந்தார். எல்லா முன்னிலையிலுமே இந்த ரத யாத்திரை தொடங்கியிருக்கு. ரத யாத்திரை இங்கே தொடங்கினது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் தொடங்க இருக்கும். ஸோ இந்த தொடங்க இருக்கிறதுக்கு நீங்கள் மக்களாகிய நீங்களும் சரி, பொதுமக்கள், பக்த கோடி பெருமக்கள் எல்லாருமே வந்து ஆத்மயோகி தர்மபீடத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு யாருமே எங்களுக்கு பணமே கொடுக்குது 10 ரூபா உங்கள் கையில் எங்களுக்கு வேணாம். அன்னதானம் ரெகுலராக நடந்துட்டு நீங்களே பொருளை வாங்கிட்டு வந்து இங்கே அன்னதானம் பண்ணலாம். நீங்களே எங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு மறக்காமல் மக்களுக்கு, அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்லாட்டினாலும் தேவைப்படுவோருக்கு தயவு செஞ்சு சிவலோக ரத யாத்திரையினுடைய அந்த பயணத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லி வேண்டுகிறேன். எவ்வளோ சேவைகள் இருக்குது, இது ஏன் தொடரணும் இந்த மாதிரி ரத யாத்திரை? ஆனால் திருவண்ணாமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாது சன்னியாசி எல்லாம் கிரிவல பாதை சுற்றி படுத்துருக்காங்க. அப்படி படுத்திருக்கும் போது அப்படி சில பேர்லாம் அப்படி காலமானவங்களாம் நிறைய வீடியோவில் பார்க்கணும். ஸோ
ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்புறம் நிறையா அங்கங்கே ரோட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் ஆதரவு இல்லாமல் பிரேதங்கள் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஒரு ஆன்மா, உடல் அழியல், ஆன்மாவுக்கு வந்து அழிவுகள் கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ அந்த ஆன்மா இந்த மனித மேலே மானிட்டராகி கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மனித பிறவி நல்லபடியாக அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய முயற்சி. இன்னும் தொடர்ச்சியாக நிறைய முயற்சிகள், இன்னும் அடுத்தடுத்த சேவைகள்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுறோம்னா அந்த கோசாலை இதுக்கடுத்து கொண்டு வருவோம், அந்த கோசாலை கொண்டு வருவோம். அப்படியே ஒவ்வொரு பிளான் அப்படியே வச்சுருக்காங்க. அது எல்லாமே மக்களுக்கு தான் பிடிக்கும். நீங்கள் வேணால் ஒரு ரைடு வேணால் விட்டுக்கங்க, வந்து இந்த அஸ்தி வேணால் எடுத்துகிட்டு போய் அதுதான் இல்லை இவ்வளோ சேவைகள் பண்ணுறீங்க, மண்டலம் எப்படி வருதுன்னு என்ன கேட்பாங்க. அதுதான் இல்லை இருக்காங்க. இவர் கூட இருக்கவங்க மேக்ஸிமம் இவரோடது இவர் போட்டுருது. கூட இருக்கவங்க நேற்று கூட நான் சடனாக ஒரு அக்கா அம்மா கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகும்போது அப்பாவோட பணம் கேட்டாங்களா, அப்பா போகிறதுக்குள்ளே போட்டு விட்டுரு அப்படின்னு. ஆனால் அங்கே இல்லை, இன்னும் பணம் இல்லை. அப்போ ஒரு அக்கா கேட்குறாங்க, நீங்கள் கூட இருக்கிறீங்க, நான் வேணால் போட்டு விடுவேன். அவங்களும் ஏதோ ஒரு 1 லட்ச ரூபா போட்டு விடுவாங்களோட பல்காக வாங்கிட்டு வந்து பார்த்தா என்கிட்ட இருக்கிறதே 1000 ரூபா தான். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கவங்க சிறுக கொடுக்கறத வச்சு சேர்த்து தான் இந்த மாதிரி சேவைகள் செய்யும். ஒவ்வொரு நாளுமே அன்னதானம், கூட இருக்க எல்லாம் நல்ல ஆன்மாக்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த அன்னதானம் போடுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பண்ணுவார். இது எல்லாமே மக்களுக்கு சேரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். மற்றபடி மற்ற சாமியாருங்க மாதிரி அப்படி சாமியார் அந்த நேரத்துக்கு எங்களால் வெளியே வந்திருப்பாரு, கோடிக்கணக்கில் சேர்த்தவர் நல்லா சர்ச்சையில் மாட்டிருப்பாரு, வெளியே வந்திருப்பாரு. ஜிப்பா போட்டு சொன்னீங்க சாமியார் ஜிப்பா போட்டு ட்ரெண்டிங் அந்த மாதிரி தெரியுறாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு இந்த வேஷ்டி, இந்த ருத்ராட்சம், இதுவே எங்களோட சொத்து. அதை வச்சுதான் பயணிச்சுருக்கோம். ஈசனோட அருளால் எங்கள் மூலியமாக மக்களுக்கு சில சேவைகள் போய் சேரணும்னு கட்டளை இருக்குது. அதை நாங்கள் சரியாக நடத்திட்டு இருக்கோம். அடியேனா இருந்து அந்த பணியை செஞ்சுட்டு தொடர்ந்து எங்கள் சேவை